ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ்ரீ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு ரொம்பவுமே சூப்பரான வெஜ் கீமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பூரிக்குமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய நான் ஒரு 100 கிராம் மீல் மேக்கர் சோயா ஊற வச்சுருக்கேன். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. வதக்கக்கூடாது, அப்படியே போட்டுக்கோங்க. அது கூடவே 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு, அந்த பூண்டையுமே அப்படியே போட்டுக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக இஞ்சி தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த இந்த சோயா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரையாக பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா கை வச்சு நல்லா டைட்டாக பிழிஞ்சி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. தண்ணிலாம் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு, பேன் கொஞ்சம் ஹீட் ஆனவினே நான் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனவினே இந்த ஹோல் ஸ்பைசி மசாலா இருக்குது, பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அதையுமே போட்டு நல்லா அதில் இருக்க தண்ணிலாம் கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நல்லா கலரிக்கோங்க. கலரிக்கிட்டு அது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச இந்த சோயா இருக்குல்ல, அதையுமே போட்டு அந்த சோயாவுமே கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றுபட எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சோயாவும் வெங்காயம் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி எல்லாம் ஒன்றுபட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாஸ்லாம் நல்லா இறங்கணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஒன்றுபட நல்லா கலரி விடுங்க. ஒன்றுபட நல்லா கலரி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அது சுண்ட அந்த மீன் மேக்கரில் இருக்க தண்ணிலாம் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவி பதத்தில் வேணும்னா இந்த ஸ்டேஜில் கூட அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நல்லா கொஞ்சம் ட்ரையாக தொக்கு மாரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ட்ரை ஆனவினே எடுத்து மேலே கொத்தமல்லி தழைலாம் தூவி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான வெஜ் கீமா ரெசிபி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.